எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா கையில காசே இல்லையே. கவலைப்படாதடா விக்கு, ஏதாச்சும் கிடைக்கும். இதுக்குள்ளதான் எதுவும் இருக்காதுன்னு தெரியுமே. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. என்ன பாக்ஸ் விழுந்துச்சு? அடடா, பட்டர் ஸ்காட்ச் பிஸ்கெட்டு. இதை பார்க்கும்போது பிஸ்கெட்டு மாதிரி ஒன்றும் தெரியலையே. என்ன வாழ்க்கடா இது? ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை காட்டில் கண்டுபிடிச்சேன்னு நான் சொன்னக்கா, பணக்காரனாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே தாண்டா பிளான போடுறாளக்கா. பெர்ஃபெக்ட். என்ன நடந்துகிட்டு இருக்கு? ராஜாவோட தூக்கத்தையே கலைக்கிற உன்னை என்ன பண்ற பாரு. ஏ லக்கா, என்ன கொஞ்சம் திரும்பி பாக்குறியா? என்னது அது? இது டூரிஸ்டுக்காகப்பா, ஒரு ஸ்பேஸ்ஷிப். இது உண்மையானது. இது நிஜமாவே உண்மையானதா? ஆமா, உண்மையானது. இது வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கு. டூரிஸ்டுங்க வர வரைக்கும் நாம காத்திருப்போம். சரி, இப்போ நீங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஹலோ, நான் லக்கா பேசுறேங்க. ஆமாங்க, ஸ்பேஸ்ஷிப்பே தான். இதோ இங்கதான் இருக்கு. இப்பவே வரீங்களா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. மகாராஜா, அது உண்மையானது மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படின்னா அதுல இருந்து ஏலியன்ஸ் எங்க? ஆமா ஆமா, லக்காவை பத்தி உனக்கு தெரியல. காசுக்காக அவன் எதை வேணாலும் பண்ணுவான். தம்பி, நீ கொஞ்சம் வெயிட் குறைச்சாகணும்டா. இதுக்கு மேல எப்படி ஒல்லி ஆகுறது? டேய் தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. நண்பர்களே, லக்கா நிஜமான ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சிருக்கான். என்னது நிஜமானதோ? நான் அதை பார்க்கணும். அமைதியாயிடுறா. சிக்கி, நீ விளையாடாத. இங்க எப்படி ஸ்பேஸ்ஷிப் வரும்? நான் ஒண்ணு உங்ககிட்ட விளையாடல. அவன் தான் எடுத்துட்டு வந்தான். அவன் பெரிய பணக்காரனாக போறானா. டேய், வாடா நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸ்ஷிப் இந்த மரத்து மேல இடிச்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு. பாருங்கப்பா, நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்குல்ல? நோ நோ நோ, என்னைய மன்னிச்சிருக்க. போட்டோக்கு நீங்க காசு கொடுக்கணும்பா. இல்ல நான் கொடுக்கிறேன். ஓகே, எடுத்துக்கோங்க. அது ஒண்ணும் உண்மையானது இல்ல. அது அந்த லக்கா ரெடி பண்ணது. அப்படின்னா நம்ம கிட்ட அவன் பொய் சொல்லியிருக்கான். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவன் காசுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ, இப்பதான் புரியுது. டூரிஸ்ட் வர வைக்க இப்படி பண்றான். நான் யாருன்னு காட்டுறேன். இப்பதான் புரியுது. இன்னைக்கு ஒரு கை பாத்துறலாம். கொஞ்சம் நில்றா. நீங்க போட்டோ எடுத்துக்கலாம்ப்பா, ஆனா இதை தொடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி பண்ண? டூரிஸ்ட் எல்லாம் ஏன் ஏமாத்துற? இதெல்லாம் சுத்தமா சரியா இல்ல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இவங்க கூட ஏலியன்ஸ் தான். கரடியோட வேஷத்தை போட்டிருக்காங்க. ஏலியன்ஸா? நீ மறுபடியும் போய் சொல்றியாடா? ஏலியன்ஸ் எல்லாம் நம்மளுடைய நண்பர்கள். அவங்களுக்கு மனுஷங்களை பிடிக்கும்பா. இங்க பாருங்கப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஏன்னா எனக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்ல. ஒரு நிமிஷம்ப்பா. ஏலியன்ஸ் கூட போட்டோ எடுக்கணும்னா நீங்க காசு கொடுக்கணும். ஓகே, கையில காசு, வாயில தோசை. நீங்க காசு கொடுக்காமயே போய்கிட்டு இருக்கீங்க. அந்த முட்டாள் கரடிக என்னோட பிளானையே சொதப்பிட்டாங்க. ஹலோ, நான் அக்கா பேசுறேன். நீங்க பத்திரிகையாளரா? அச்சோ, இவங்கள்ட்ட என்ன சொல்றது? கதையை விட்டுறாதரா. சரி சரிங்க, இதோ நான் இடத்துக்கு வந்துடுறேன். நன்றி.
போச்சுறாளக்கா. பத்திரிகைக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னோட கதை அவ்வளோதான் முடிஞ்சுது. எப்படி தெரிய போகுது? நான் சொன்னாதானே அவங்களுக்கு தெரிய போகுது. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட நான் சொல்ல மாட்டேனே. அவங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். சரியா இருக்கு. அவங்க தான். ஹலோ, வாங்க வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஸ்பேஸ்ஷிப். டடா, இது மரத்து மேல அப்படியே இடிச்சு கீழே விழுந்துருச்சு. நினைச்சு பாருங்களேன். ஓ, ஏலியன்ஸ்லாங்க கொஞ்சம் இருங்க. அவங்க ஷை டைப். அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஷிப்பை நீங்க தான் கண்டுபிடிச்சிங்களா? தூங்கிட்டு இருந்தப்பா சத்தம் கேட்டு எழுந்திருச்சிட்டேன். அது பாம்பு மாதிரி டமால்னு வெடிச்சது. காட்டுக்குள்ள அப்படியே ஓடி வந்தேன். அப்புறம் பார்த்தா ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. ஓ, எனக்கு ரொம்பவே பயமா தான் இருந்தது. ஆனா பரவாயில்லைன்னு வெளியில வந்து பார்த்துட்டேன். பேசின வரைக்கும் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏலியன்ஸ், 2 பெரிய ஏலியன்ஸ் என்ன நோக்கி வந்தாங்க. நான் ஓட ஆரம்பிச்சேன். அப்புறமா அவங்களோட ஸ்பெஷல் வெப்பனை வச்சு என்ன சுட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு. டமால்னு சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? எப்படி தப்பிச்சு வந்தீங்க? எனக்கு வந்து குங்ஃபுலாம் தெரியும். கதையை நிறுத்தாதீங்க. அவங்க கிட்ட நான் நண்பராகிட்டேன். ஓ, அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் இணை பிரியாத நண்பர்கள் ஆகிட்டோம். அப்படின்னா நீங்க அவங்களோட பேசுவீங்களா? ஆமாப்பா, நான் அவங்கள காட்டுறேன். ரெடியா நீங்க? அதோ அங்க இருக்காங்க பாத்தீங்களா? ஏலியன்ஸ் உண்மையாவே இருக்காங்களா? எனக்கு அவங்க சரியா தெரியல. இல்ல, வேணாம் வேணாம், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. தூரமாவே இருங்க. ஓகே? ஓ, சரி சரி. அங்க பாருங்க, அவங்க நம்ம கிட்ட தான் வராங்க. என்ன பிரச்சனை இதுல? என்னாச்சு அவங்களுக்கு? ரொம்ப கோவமா இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் போய் பேசி பார்க்கறேன். இதையே வேலை செய்ய மாட்டேங்குது. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இதுங்க உண்மையான ஏலியன்ஸ். அவங்க ஓடி வந்துரு. அவங்க நண்பர்களையும் சொன்னீங்க. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. சீக்கிரம் எழுதிச்சு பாப்பா. என்ன நடக்குதுங்க? தப்பிச்சு போடலாம்ப்பா. இல்ல இல்ல, நான் பண்ணது தப்புதாப்பா. என்னைய விட்டுடுங்க. நான் போய் சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இப்பதான் இவன் நல்ல பாடத்தை கத்துக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். சரி, போதும்னு எனக்கு தோணுது. விட்டுடலாமா? அச்சோ, என்ன மன்னிச்சிருக்க, என்ன விட்டுடுங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க. நான் தான்டா பப்ளு. பப்ளுவா? என்னைய காப்பாத்திட்டப்பா. திரும்பவும் உங்க எல்லாரையும் பார்க்க முடியாம போயிட்டு நினைச்சேன். சிக்கி, பாபு, எனக்கு இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு. அழகா இருக்கு. அதாவது லக்கா, நாங்க சொல்றது அந்த ஏலியன்ஸ். எங்க எங்க? எல்லாரும் ஓடிடுங்க.